வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மாருதி ஆம்னிக்கு பார்த்தீங்கன்னா கியர் லிவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டக்காக இருக்குது. கீர் உழுவ மாட்டேங்குது. ரொம்ப சிரமப்பட்டு போகிற மாதிரி இருக்குது. ரிவர்ஸ் கீர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக உழுவல. கம்ப்ளைண்ட் தான் கஸ்டமர் கொண்டு வந்தார். ஏற்கனவே கியர் புஷ் கிட்லாம் மாற்றணும், செட் ஆகலை. ரொம்ப டைட்டாக இருக்குது, ரிட்டர்னும் ஆக மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ணுறோம், இது புதுசாகவே மாற்றலாம் முடிவு பண்ணிட்டோம். அந்த கியர் லிவர் அசம்பிளி புதுசாக அசம்பிள் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சீட்டையும் கழட்டி வச்சுக்கோங்க. டிரைவர் சீட்டையும் பக்கத்து சீட்டையும் கழட்டி வச்சுக்கணும். 10 டீ பாக்ஸ் போட்டு அந்த கவரை கழட்டினோம். அப்புறம் 14 சைஸு போட்டு இந்த சீட் பெல்ட்டை கழட்டி வச்சுக்கணும். சீட் பெல்ட்டை கழட்டி வச்சாச்சு. இந்த கவரையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருக்கு மேலே ஒரு தகரம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா 10 mm போல்ட்டு. அதுவும் டீ பாக்ஸை போட்டு கழட்டிக்கலாம். அது ரெண்டு போல்ட்டு தான் வரும். அதை ஈஸியாக கழட்டிக்கலாம். அதை கழட்டியாச்சு. இப்போ கீரில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஷேக் ஆகுது பார்த்தீங்களா? இதுதான் வண்டியில் இருக்க கம்ப்ளைண்ட்டு. இதை நம்ம புதுசு போட போகிறோம். இதை கழட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏர் ஃபில்டருக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன ஓஸ் மாதிரி. அதையும் கழட்டிக்கலாம். ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு கழட்டிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போனால், இதுதான் புதுசாக வாங்கி வச்சுட்டு கியர்லாம் லிவர் அசம்பிளி. இது எவ்வளோ ஃப்ரீயாக மூவ்மெண்ட் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 ரூபா. பழசை இதை கழட்டி ஆகணும். இந்த புஸ்கிட் இந்த ராடையும் கழட்டும். அப்புறம் இன்னொன்று இருக்கும், அந்த லிவரை ரிமூவ் பண்ணிக்கணும். இந்த 2 இதில் மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும். நம்ம கியரில் சார்ந்து வெளியே வருவிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டருங்களா சைடில் பார்த்தீங்கன்னா கவர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 10 mm. இந்த இன்னர் சைடு பார்த்தீங்கன்னா ரெண்டு போல்ட் இருக்கும். அவுட்டர் சைடு பார்த்தீங்கன்னா 2 போல்ட் இருக்கும். இதெல்லாம் 10 mm போல்ட்டு தான். அந்த கவரை கழட்டி தான் நம்ம அடுத்தது கியர் அலைசர் கழட்ட போகிறோம். கவரை கழட்டிங்க. அந்த கவரை மெதுவாக அப்படியே எடுத்து வச்சிடலாம். கவர் எடுத்து மெதுவாக வச்சாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா கியர் ராடு லிவர் அசம்பிளி இருக்குல்ல, அதில் 12 mm போல்ட் ஒரு 4 போல்ட் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாம் 12 mm தான். அதான் கழட்டிட்டுருக்கேன், லூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து எங்கிட்ட இருக்குது பாருங்கள். இது எல்லாமே அந்த கவருக்கு இந்த சைடு தான் இருக்கும் கழட்டுறதுக்கு. எல்லாமே ரிங்ஸ் போட்டே கழட்டிக்கலாம். இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எல்லா பொருளையும் கழட்டியாச்சு. எவ்வளோ ஷேக் ஆகுது பார்த்தீங்களா? ராடு எவ்வளோ ஷேக் ஆகுது பார்த்தீங்களா? பழைய கியர் ராடு வெளியே உருவியாச்சு, எடுத்தாச்சு. எடுத்து நம்ம இப்படி ஓரமாக வச்சிடலாம். அடுத்து புதுசு ஃபிட் பண்ணிக்கலாம். புதுசு ஃபிட் பண்ணுறதுக்கு எப்படி கழட்டிங்களோ அதே மாதிரி அந்த சைஸில் வச்சு 4 போல்ட்டு போடுற மாதிரி இருக்கும். 4 போல்ட்டு போட்டால் வேலை முடிஞ்சிச்சு. அதே 12 mm சைஸ் தான். போல்ட்டை போட்டுக்கலாம். போல்ட்டை போட்டாச்சு. அந்த ஏர் ஃபில்டர் அந்த அதை டைட் பண்ணிக்கலாம். இது அந்த கவர் ரேடியேட்டர் சொன்ன அந்த கவரு. இதை போடலன்னா ரேடியேட்டர் கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும். இது 10 mm தான். மாட்டியாச்சு. ஃபுல்லாக ஃபிட் பண்ணியாச்சு. பார்த்தீங்களா இப்போ எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். ரிட்டன் ஆகுது. அப்புறம் முன்னாடி ஷேக்கே ஆகலை. போயிட்டு கரெக்டாக ரிட்டன் ஆகுது. எல்லா கீரும் கரெக்டாக பூ மாதிரி விழுகுது. உங்களுக்கு எந்த ஒரு ஸ்லிப்பும் ஆகலை. ரிவர்ஸ் கீரெலாம் கச்சிதமாக விழுகுது.